ஜாதகத்துக்கு எப்பயுமே பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா வீட்டு மனைக்கும் பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியமா ஐயா? அவசியமா? ஆ. அதாவது வந்துங்கம்மா, இது நுணுக்கமான கேள்வி உங்க கேள்வி. இந்த கேள்வி பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிற கணக்கு நுணுக்கமான கேள்வி. அதாவது சுருக்கமா சொல்லப்போனா, ராஜயோகம் அப்படின்னா, ஜாதகத்துல யோகம் இருந்தால் அது ராஜயோகம். ம். ஜாதகப்படி ஒரு ராகு திசையோ, சனி பங்கா திசையோ, குரு பார்த்து ஆட்சி பெற்று நடந்தது அப்படின்னா, ராகு கேது உச்சம் பெற்று கிரகங்களோட அமர்ந்திருந்து, அந்த நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 11 கிரகங்கள் நல்லா ஆட்சி பெற்று இருந்து, அந்த கிரகத்தை குரு பார்த்துருந்து இருந்தாங்கன்னா ராஜயோகம் ஏற்படும் அந்த திசையில். இது பிறந்ததை வச்சு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ராஜயோகமாக வந்துடுவீங்க, 30 வயசுக்கு மேலே கடைசி காலம் வரைக்கும் உங்களுக்கு ராஜயோகமாக கிடைக்குன்னு வந்துடுவீங்க. இல்லை இந்த 18 ஆண்டு காலம் ராகு திசையில் மேன்மைக்கு வர முடியும். இந்த 19 வருஷம் சனி திசையில் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும். அவர் ரிஷிபலக்கணத்துக்கு 9, 10 கூடையவர். அவர் லாபஸ்தானத்தில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. அவர் குரு பார்க்குறாரு. அப்போ அந்த திசை நடக்குள்ள உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்துடுவீங்க. 19 வருஷமும் சனி மகா திசை உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துடுன்னு இதை வச்சு சொல்கிறது இது ராஜயோகம்.